Hello friends, welcome back to Ascenda Tech. நம்ம ப்ரீவியஸ் டியூட்டோரியல்ல ஒரு எலிப்ஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்துருந்தோம். இந்த டியூட்டோரியல்ல D3JS plus SVG இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி ஒரு சின்ன பார் சார்ட் எப்படி கிரியேட் பண்றதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார் சார்ட் கிரியேட் பண்றதுக்கு நான் நார்மலா ஒரு HTML டெம்ப்ளேட் எடுத்திருக்கேன். அந்த HTML டெம்ப்ளேட்ல நம்மளுக்கு என்னென்ன வேரியபிள்ஸ் தேவை அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா இப்போ கிரியேட் பண்ணிடலாம். where data equal இதுல வந்து நம்ம என்னென்ன ரெக்கார்டு வந்து ஷோ பண்ண போறோம் நம்ம பார் சார்ட்ல அதோட வேல்யூஸை நம்ம வந்து ஒரு அரேவா இங்க வந்து கொடுத்துடலாம். 5 10 15 20 23 அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்யறேன், ஒரு 5 ரெக்கார்டு வந்து நான் இங்க வந்து ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ அடுத்த வேரியபிள்ல width செட் பண்ணிக்கலாம். width equal to 500. அடுத்தது பார்த்தீங்கன்னா where scale equal 10. இந்த வேரியபிள்லாம் நான் ஏன் கிரியேட் பண்றேன் அப்படிங்கிறது நம்ம கோடு எழுதும் போது நான் ஏன் இந்த வேரியபிள் கிரியேட் பண்ணேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் வந்து where bar height கேமல் கேஸ்ல போட்டுங்க, அப்பதான் தெரியும். bar height equal 25. ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவையான வேரியபிள்ஸ் நம்ம ரிப்பீட்டடா யூஸ் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸை நம்ம இங்க வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, இப்போ இந்த வேரியபிள்ஸ் வந்து நம்ம இப்படிதான் கிரியேட் பண்ணணுமானா இப்படி இல்லை, நம்ம இன்னொரு மாதிரி கிரியேட் பண்ணலாம். எப்படின்னா நம்ம இந்த வேர் அப்படின்னு போட்டுக்கோம்ல, இதை வந்து இல்லாம நீங்க என்ன செய்யலாம், இங்க காமா கொடுத்து இப்படியும் நீங்க வந்து ஒரே வேரியபிள்ல மல்டிபிள் வேரியபிள் நேம் வச்சு அதுக்கு உண்டான வேல்யூவையும் நீங்க செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு SVG எலிமெண்ட்டை நம்மளோட HTML-ல லோட் பண்ண போறோம். ஸோ இப்போ வந்து நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா வெறும் பாடி எலிமெண்ட் மட்டும்தான் இருக்கு. ஸோ நம்ம D3JS-ல ஒரு எலிமெண்ட் நம்ம செலக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆப்ஷனே இல்லாம பாடி மட்டும் தான் வச்சிருக்கோம். இதை வந்து நம்ம நார்மலா ஒரு டிவோ பேராகிராஃப் எலிமெண்ட்டோ என்ன எலிமெண்ட் வேணாலும் நீங்க வச்சு அந்த எலிமெண்ட்டை சூஸ் பண்ணி நீங்க SVG கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து பாடி எலிமெண்ட்டை மட்டும் வச்சு நான் வந்து என்ன செய்யறேன் அப்படின்னு சொன்னா ஒரு SVG எலிமெண்ட் கிரியேட் பண்றேன். where SVG element equal d3 dot select. நான் வந்து பாடி எலிமெண்ட்டை செலக்ட் பண்றேன். பாடி dot append SVG எலிமெண்ட்டை கிரியேட் பண்றோம். டாட் SVG எலிமெண்ட்டுக்கு உள்ள ஆட்ரிபியூட் என்ன ஆட்ரிபியூட் அப்படின்னு சொன்னா நான் widthங்கிற ஆட்ரிபியூட்டை கிரியேட் பண்றேன். ஆட்ரிபியூட் நேம் WDH width. இப்போ வந்து இந்த widthக்கு உண்டான வேல்யூவை நான் இந்த widthல இருந்து எடுத்துக்கிறேன். ஸோ இங்க நான் அந்த width பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த SVG எலிமெண்டோட width எவ்வளோ அப்படின்னு சொன்னா இங்க உள்ள 500 தான் அதோட width. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஹைட்டையும் சூஸ் பண்ணிக்கலாம். டாட் attribute நேம் வேல்யூ. இப்போ நான் ஹைட் வந்து டிஃபால்ட்டா நான் வந்து பார் ஹைட் 25 அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இப்போ அந்த பார் ஹைட்டை நான் என்ன செய்யறேன், டைரக்டா போட்டுட்டு அதோட நான் என்ன செய்யறேன் அப்படின்னா நம்மளோட டேட்டாவோட லென்த்தையும் நான் கால்குலேட் பண்ணிக்கிறேன். ஏன் நான் டேட்டாவோட லென்த்தை கால்குலேட் பண்றேன் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு வந்து இப்போ வந்து 5 ரெக்கார்ட் இங்க நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த 5 ரெக்கார்டுக்கு என்ன ஹைட் வருமோ நம்ம அந்த ஹைட்டை டிஃபால்ட்டா இங்க நம்ம போட்டுக்கலாம். ஆனா நம்மளுக்கு இப்போ டைனமிக்கா நம்ம வந்து இப்போ டேட்டாபேஸ்ல இருந்து இதை வேற எங்க இருந்தாவது நம்ம ரெக்கார்டு எடுக்கும் போது
நம்மளுக்கு thousands ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஸோ இதுல வந்து எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்குங்கிறத நம்மளால கால்குலேட் பண்ணி ஒரு தடவை நம்ம ஹைட்டை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ இதை நான் என்ன செய்யறேன், பார் ஹைட் ஒரு பாருக்கு வந்து 25 ஹைட்டு கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ 10 பார் இருக்கு அப்படின்னா 10 பாருக்கு 25 × 10. அதே மாதிரி நான் என்ன செய்யறேன், இப்போ இங்க வந்து 5 ரெக்கார்டு இருக்கு அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த 5 ரெக்கார்டுக்குள்ள டேட்டா லென்த்தை இது வந்து கால்குலேட் பண்ணிக்கும் பார் ஹைட்டோட. இப்போ 1000 ரெக்கார்டு இருக்கு அப்படின்னா டேட்டாக்குள்ளார 1000 இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த ஹைட்டை செட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா அதுல வந்து டைனமிக்கா அந்த ஹைட்ல ஃபெச் பண்ணிடும். ஸோ அதனாலதான் நான் இங்க என்ன செய்யறேன், பார் ஹைட்டோட டேட்டாவோட லென்த்னா 0 1 2 3 4. ஸோ மொத்தம் 5 ரெக்கார்ட்ஸ் 1 2 3 4 5. அந்த 5 பார் ஹைட்டோட மல்டிப்ளை பண்ணிட்டு அதை ஹைட்டா செட் பண்ணிடும். ஓகே, இப்போ அதே மாதிரி 100 இருந்துச்சுன்னா 100க்கு தகுந்த மாதிரி செட் ஆகிடும். ஸோ எஸ்விஜி எலிமெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் அந்த எஸ்விஜி கிரியேட் பண்ண எஸ்விஜிக்குள்ள நான் என்ன செய்யறேன், தனித்தனி பார் செட் பண்றதுக்கு நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணலாம். வேர் பார் ஈக்குவல் டு எஸ்விஜி எலிமெண்ட் டாட் select all of G. இப்போ இந்த எஸ்விஜி எலிமெண்ட்டுக்குள்ள உள்ள மொத்த G அப்படிங்கிற எலிமெண்ட்டை நான் வந்து செலக்ட் ஆல் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு இங்க ஒரு டவுட் வரும், நம்ம தான் ஜிங்கிற எலிமெண்ட்டை இப்போ நம்ம வந்து எஸ்விஜின்னு அப்பன் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த எஸ்விஜிக்குள்ள உள்ள ஜி டேகை நம்ம வந்து செலக்ட் ஆல் கொடுக்குறோம். ஆனா இந்த இடத்துல நம்ம வந்து எஸ்பிஜி மட்டும் தான் அப்பன் பண்ணியிருக்கோம், ஜிங்கிற டேக் நம்ம அப்பன் பண்ணவே இல்லை. அப்புறம் எப்படி இது வந்து செலக்ட் ஆல் கொடுக்கும் அப்படின்னா, இதுல வந்து டேட்டா அப்படிங்கிற ஒரு ப்ரீடிஃபைன் மெத்தட் இருக்கு. இந்த மெத்தட் என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்க மொத்த ரெக்கார்ட்ஸோட டேட்டாவையும் இது வாங்கிக்கும். ஸோ இந்த டேட்டால நான் என்ன செய்யறேன், நம்மளோட மொத்த ரெக்கார்ட்ஸ், அதாவது எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்கோ அவ்வளோ ரெக்கார்ட்ஸையும் நான் அந்த டேட்டால பைண்ட் பண்றேன். பைண்ட் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, என்டர் அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நான் என்ன செய்யறேன், டாட் அப்பண்ட். அப்பண்ட் பண்ணும்போது நான் எந்த வேல்யூ அப்பண்ட் பண்றேன்னா, ஜி அப்படிங்கிற டேட்டாவை ரெக்கார்ட் அந்த ஜிங்கிற எலிமெண்ட்டை நான் வந்து என்ன செய்யறேன், அப்பண்ட் பண்றேன். சாரி, செமிகோலன் வராது. ஓகே, இப்போதான் நான் வந்து ஜிங்கிற டேக் இது டேட்டாவே நான் அப்பன் பண்றேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து ஒரு தடவையும் லூப் ஆகிற மாதிரி ஒரு ஜி ரெக்கார்டையும் உள்ள வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரெக்கார்டை பார்த்து இப்போ 5 அப்படின்னு ஒரு இது டேட்டா இருக்கு. ஸோ அந்த 5ங்கிற டேட்டாவை நீங்க என்ட்ரு கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இப்போ 5 ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்குது. இப்போ 4 ரெக்கார்ட்ஸ்க்கு உள்ள வேல்யூவை நீங்க வந்து என்ன செய்றீங்க, பாடியில ஷோ பண்றீங்க. இப்போ அதை தாண்டி எக்ஸ்ட்ரா ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த ரெக்கார்ட்ஸ்க்கு வந்து எலிமெண்ட் இல்லைன்னா அதை இக்னோர் பண்ணிடும். ஸோ அந்த ரெக்கார்டை வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜிங்கிற எலிமெண்ட்டை கிரியேட் பண்ணி அதுல வந்து நம்மளோட வேல்யூவை ஷோ பண்றதுக்காக நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, இங்க என்டர் கொடுக்குறோம். ஓகே, இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா ஜிங்கிறது ஒரு வேல்யூவுக்கும் தகுந்த மாதிரி கிரியேட் ஆயிடும். இந்த ஜி அப்படிங்கிற எலிமெண்ட்டை நம்ம ஏன் இந்த இடத்துல நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னு சொன்னா, ஜிங்கிறது என்னன்னா ஒரு குரூப் எலிமெண்ட் அப்படின்னா, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து எஸ்பிஜில லைன் எலிமெண்ட் இருக்கு, எலிப்ஸ் இருக்கு, ரெக்டாங்கிள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு. இப்போ கப்புள் ஆஃப் எலிமெண்ட்ஸை நம்ம ஒரு இதை குரூப் பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த ஜி வந்து யூஸ் பண்றோம், ஜி எலிமெண்ட்டை நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த ஜி எலிமெண்ட்டுக்கு நான் ஒரு ஆட்ரிபியூட் எழுதுறேன். ஆட்ரிபியூட் ஜி, அந்த ஆட்ரிபியூட் நேம் என்னன்னா டிரான்ஸ்ஃபார்ம். டிரான்ஸ்ஃபார்முக்கு நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, ஒரு வேல்யூ செட் பண்றேன். அந்த வேல்யூவை நான் என்ன செய்யறேன் அப்படின்னு சொன்னா, ஃபங்க்ஷனா கிரியேட் பண்ணி அந்த வேல்யூவை நான் பாஸ் பண்றேன். ஃபங்க்ஷனுக்குள்ளார பேராமீட்டரா டி கமா ஐ அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்யறேன், 2 வேல்யூவை நான் பாஸ் பண்றேன், 2 பேராமீட்டர் பாஸ் பண்றேன். ஸோ இந்த 2 பேராமீட்டரும் என்ன செய்யும் அப்படின்னா,
நமக்கு ஒரு விஷயத்த ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் என்னவா ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா டிரான்ஸ்லேட் translate 0, plus concatenate பண்றேன். எதை concatenate பண்றேன் அப்படின்னா நம்ம கொடுத்திருக்க I into bar height HEIGHT bar height ஓகே. பார் ஹைட்டை நம்ம வந்து கால்குலேட் பண்றோம். translate 0 நான் இது வந்து இது பண்ணல. ஸோ இந்த இது வந்து என்னன்னு உங்களுக்கு புரியல அப்படின்னா இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்றோம். அந்த டிரான்ஸ்ஃபார்முக்குள்ளார நான் என்ன செய்யறேன் அப்படின்னா டிரான்ஸ்லேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த டிரான்ஸ்லேட்டுக்கு வந்து எப்போதுமே ஸ்டார்டிங் வேல்யூ 0வா தான் இருக்கணும். அதாவது இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு வச்சுக்கோனா இது வந்து ஒய் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் எப்போதுமே என்ன செய்யணும்னா டாப்லையும் லெஃப்ட்லையும் 0வா இருக்கணும். இது வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா நம்ம கொடுக்குற வேல்யூவுக்கு தகுந்த மாதிரி இது வந்து ஒர்க் பண்ணும். எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னா இப்போ இந்த டி அப்படிங்கிறது வந்து நம்ம இங்க உள்ள டேட்டாவை மீன் பண்ணுது. ஸோ இந்த டிக்குள்ளார என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம பேராமீட்டர்ல உள்ள வேல்யூ, அதாவது என்னன்னா இங்க அரைவா செட் பண்ணிருக்க மொத்த ரெக்கார்டும் எங்க இருக்குன்னா இந்த டி வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னு சொன்னா இந்த டேட்டாவோட வேல்யூஸ். இப்போ நெக்ஸ்ட் ஐ வந்து என்ன இங்க வந்து மீன் பண்ணுது அப்படின்னு சொன்னா இங்க உள்ள மொத்த பார் ஹைட்டையும் இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா இதோட மல்டிப்ளை பண்ணும். ஸோ இது என்ன அப்படின்னு சொன்னா இதுல வந்து இந்த டி வந்து என்ன செய்யும் அப்படின்னா இதுல உள்ள வேல்யூஸ் டேட்டால உள்ள வேல்யூஸ் இது வந்து என்ன அப்படின்னு சொன்னா டேட்டாவோட லென்த். ஐ வந்து டேட்டாவோட லென்த். இப்போ வந்து 1 2 3 4 5 ஸோ டோட்டலா 5 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இதுல வந்து அரேவா இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ற வேல்யூ எப்படி இருக்கும்னா 0 1 2 3 4. ஸோ இப்போ வந்து என்ன ஆகும்னா ஒரு தடவை லூப் ஆகும்போது இந்த ஐல வந்து என்ன செய்யும்னா ஃபர்ஸ்ட் வந்து 0 இருக்கும். 0 இன்டூ பார் ஹைட். அடுத்தது என்ன இருக்கும் 1 இன்டூ பார் ஹைட். அந்த மாதிரி என்ன ஆகும்னா அப் டு 4 வரைக்கும் இது வந்து மல்டிப்ளை பண்ணி இந்த ஜி ரெக்கார்ட்ஸ். அப்போ வந்து 0ங்கிறது ஒரு பார், அதுல வந்து 5 இருக்கும். 1ங்கிறது வந்து 10. அதே மாதிரி எல்லா ரெக்கார்ட்ஸ்க்கும் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ஜிங்கிறது டேக் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகும். சரி, இந்த ஜி டேக் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வேர் சாரி இப்போ நம்ம ஆல்ரெடி ஜி டேக் கிரியேட் பண்ணியாச்சு. அதனால நம்ம இந்த வேரியபிளை வச்சு நம்ம என்ன செய்வோம் அந்த குரூப் டேக்குள்ளார நம்ம ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஏன்னா ரெக்டாங்கிள் பாக்ஸ்ல தான் நம்ம வந்து ரெக்டாங்கிள் பாக்ஸோட ஹெல்ப் வச்சு தான் நம்ம வந்து ஒரு பார் சார்ட் கிரியேட் பண்ண போறோம். ஸோ பார் டாட் append open close ரெக்டாங்கிள் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். இப்போ டாட் attribute of with function d. இப்போ இந்த ஃபங்க்ஷன் dல ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்.
இப்போ நார்மலா அந்த டில என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்மளோட மொத்த டேட்டாவோட, அதாவது இங்க இருக்க மொத்த ரெக்கார்டோட வேல்யூஸ் தான் இங்க இருக்கும். நான் உங்களுக்கு அவுட்புட்ல காட்டும் போது எல்லாத்தையுமே நான் இன்னொரு தடவை தெளிவா நான் சொல்றேன். ஓகே, இது வந்து என்ன செய்ய போகுது அப்படின்னா ரிட்டர்ன், எதை ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னா டி இன்டூ ஸ்கேல். நம்ம ஒரு தடவையும் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா டி இன்டூ ஸ்கேல். ஸ்கேல் அப்படின்னா இங்க நான் 10px 10 கொடுத்துருக்கேன். இந்த 10 என்ன அப்படின்னா அந்த பாரோட சைஸ் மினிமம் வந்து எவ்வளவு இருக்கணும்னா 10 இருக்கணும். அது 0 வேணாலும் இருக்கலாம். ஆனா நான் வந்து என்ன செஞ்சிருக்கேன், இங்க வந்து மினிமம் 10 இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த 10 வந்து இந்த டேட்டால உள்ள ரெக்கார்டோட வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி அங்க வந்து அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி பார் வந்து என்ன ஆகும்னா என்லார்ஜ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். நான் வந்து அதை நான் உங்களுக்கு அவுட்புட்ல காமிக்கிறேன். ஓகே, அடுத்தது நான் என்ன செய்யறேன், ஆட்ரிபியூட் அந்த இதுக்கு விட்த் செட் பண்ணியாச்சு. அடுத்தது ஆட்ரிபியூட் ஹைட். ஆட்ரிபியூட் செமிகோலன் ஆட்ரிபியூட் height, comma bar height minus 1. நான் ஏன் இங்க bar height minus 1 கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு ஒரு பார் வந்து இப்போ 5ங்கிற ஒரு பார் இருக்கு, அதுக்கு பக்கத்துல 10ன்னு ஒரு பார் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொன்னா ரெண்டுத்துக்குமே சேம் ஹைட்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா என்ன செய்யும்னா ரெண்டு பாரும் ஒன்னா மெர்ஜ் ஆயிடும். மெர்ஜ் ஆகும் போது எந்த பார் எங்க முடியுதுங்கிறது தெரியாது. ஸோ -1 கொடுக்கும்போது ஒரு அதோட பார் சைஸ் வந்து சின்னதாகும் போது ரெண்டு பாருக்கு இடையில ஒரு சின்ன கேப் வரும். அந்த கேப்புக்காக தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இங்க பார் ஹைட் அதுல வந்து ஒரு px நம்ம குறைச்சிடும். டாட் ஓகே, இப்போ நம்ம ஹைட் அண்ட் விட்த் செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்னன்னா அந்த பாருக்குள்ளார இப்போ நம்மளுக்கு வந்து ஆக்சுவலா என்னன்னா நம்மளுக்கு ஒரு பார் கிரியேட் ஆகுது. அந்த பார் கிரியேட் ஆனிச்சுன்னா அந்த பாருக்குள்ளார நம்மளோட வேல்யூஸை வந்து ஷோ பண்ணும். இப்போ எப்படின்னா ஒரு பார் இருக்கு அப்படின்னு சொன்னா இப்போ 100 அதோட வேல்யூ அப்படின்னு சொன்னா அந்த 100ல வந்து நம்ம டெக்ஸ்டா நம்ம ஷோ பண்ணுவோம். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை நம்ம எப்படி ஷோ பண்றது அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம், ஒரு டெக்ஸ்ட் டேக்கை கிரியேட் பண்ணிடலாம். பார் டாட் அப்பன் ரெக்ட் கிரியேட் பண்ண மாதிரியே டெக்ஸ்ட். ஸோ டாட் attribute x value ஷோ பண்ண போறோம். x value அதாவது x axis. x axis நமக்கு வந்து என்ன சைஸ் இருக்கணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் d அதுக்குள்ளார நான் என்ன செய்யறேன் அப்படின்னா ரிட்டர்ன் d into scale. இந்த இடத்துல நான் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா டி இன்டூ ஸ்கேல் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ டி வந்து ஆக்சுவலா என்னன்னா நம்மளோட டேட்டா வேல்யூ. இப்போ டேட்டா வேல்யூ என்ன 5, அதோட 5ஓட நம்மளுக்கு என்ன செய்யும் அப்படின்னா ஸ்கேல் 5 × 10 50. ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் வந்து கோடை நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிடறேன். டாட் attribute y value நான் எப்படி செட் பண்றேன் அப்படின்னா y வேல்யூவை நான் என்ன செய்யறேன் டிஃபால்ட்டா 13 அப்படின்னு நான் செட் பண்றேன். அதே மாதிரி டாட் டெக்ஸ்ட் என்ன டெக்ஸ்ட் இங்க நான் ஷோ பண்ணணும் அப்படிங்கிறத நான் இங்க இது பண்றேன். ஃபங்க்ஷன் ஆஃப் டி. ஏன் அப்படின்னு சொன்னா நான் இங்கே டி மென்ஷன் பண்றேன் அப்படின்னா இந்த இப்போ 5னா 5ஓட ரெக்கார்டை ஷோ பண்ணணும். டினா இது 10னா 10ஓட ரெக்கார்ட், 10 15னா 15ஓட ரெக்கார்ட், அந்த ரெக்கார்டை நம்ம இங்க ஷோ பண்ணணும். ஸோ நான் அதனால டியை திருப்பி கால் பண்றேன். இதுக்குள்ளார ரிட்டர்ன் டி, ரிட்டர்ன் டி.
ஓகே, இப்போ நம்ம போய் அவுட்புட்ல செக் பண்ணலாம் நம்மளோட கோட் கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகுதுன்ட்டு. நம்ம செக் பண்ணனால இப்போதைக்கு நம்மளுக்கு எந்த ஒரு ரெக்கார்டுமே ஷோ ஆகாது, எந்த ஒரு பாருமே கிரியேட் ஆகிருக்காது. ஏன் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு வந்து அதோட பேக்ரவுண்ட் கலர், அது என்ன சைஸ் இருக்கணும், எதுவுமே நம்ம இங்கே மென்ஷன் பண்ணல. பட் எஸ்விஜி கிரியேட் ஆயிருக்கான்னு ஒரு தடவை நம்ம பார்த்துக்கலாம். சாரி கைஸ், இன்டர்நெட் ஒர்க் ஆகல, ஒரு நிமிஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ உள்ள போய் நம்ம அவுட்புட்டை செக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நான் சொன்னது மாதிரி இங்கே எதுவுமே ஷோ பண்ணல. பட் எஸ்விஜி கிரியேட் ஆயிருக்கா அப்படின்னு மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இது உள்ள ஸ்கிரிப்ட் நம்ம கிரியேட் பண்ண எல்லா விஷயமும் இங்கே இருக்கு. பட் எஸ்விஜி கிரியேட் ஆகல, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நம்ம செக் பண்ணிடலாம். ஒன்றும் இல்லை, நம்ம அந்த ஹைட் அண்ட் வித் கொடுக்காததுனால நம்மளுக்கு பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அதையும் கொடுத்துலாம். இப்போ ஒரு எஸ்விஜி இருக்கு, அந்த எஸ்விஜிக்குள்ளார ரெக்டாங்கிள் அப்படின்னு இருக்கு. ரெக்ட் வந்து என்ன கலரா இருக்கணும், அந்த பார் ஒரு பாரோட கலர் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்க போறோம். அதில் வந்து ஃபில் ப்ளூ அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். இப்போ நம்ம வரக்கூடிய பார் எல்லாமே ப்ளூ ஆயிடும். ஸோ அடுத்தது நம்மளுக்கு அந்த பார்ல உள்ள டெக்ஸ்ட் என்ன கலரா ஷோ ஆகணும். பார் எஸ்விஜி டெக்ஸ்ட் ஒயிட் hyphen size for 11 px text hyphen anchor space வராது end. ஏன் நான் இதை கொடுக்குறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு பார் சார்ட் கிரியேட் ஆயிருக்கு ப்ளூ கலர்ல. ஸோ இப்போ பாருங்க எஸ்விஜி, இப்போ நான் வந்து உங்களுக்கு கோடை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நம்ம எஸ்விஜி வித் 500 px ஹைட் வந்து 125 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஹைட் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. இப்போ வந்து நம்ம கோடிங் போகலாம். இப்போ வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா D3JS அதுக்குள்ளார வந்து எஸ்விஜி கிரியேட் பண்ணியிருக்கோம். வித்தோட இது வந்து 500 px. ஸோ நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா 500 pxக்கு வித் கிரியேட் ஆயிருக்கு. ஹைட் வந்து 125 அப்படின்னு கிரியேட் ஆயிருக்கு. 125 எப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொன்னா பார் வந்து 25. ஸோ இது வந்து என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா டேட்டா இன்டூ லென்த். டேட்டா வந்து எத்தனை இருக்கு, மொத்தம் 5 இருக்கு. அப்போ 5 ரெக்கார்டுக்கு தகுந்த மாதிரி 125 5 இன்டூ 125 சாரி 5 இன்டூ 25 வந்து 125. ஸோ 5 இன்டூ 25 125. இப்போ இதே 10 ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சுன்னா 5 இன்டூ 25 150 அப்படிங்கிறது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா இங்கே ரெக்கார்ட் கிரியேட் ஆயிருக்கும். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நான் திருப்பி கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் டி கண்ட்ரோல் டி. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 10 ரெக்கார்டு இருக்கு. 10 ரெக்கார்டு இருந்துச்சுன்னா ஹைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது சேஞ்ச் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 250க்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரெக்கார்ட் ஷோ ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க நம்ம என்ன கிரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் எஸ்விஜிக்கு ஹைட் அண்ட் வித் நம்ம செட் பண்ணியாச்சு. ஸோ இந்த கோடு ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு கிளாரிஃபை ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார். இந்த பார் எதை மீன் பண்ணுது அப்படின்னு சொன்னா இந்த ஒரு பார்
இப்போ 5 அப்படிங்கிறது பார், 10 அப்படிங்கிறது ஒரு பார். ஸோ அந்த பாரை நம்ம கிரியேட் பண்றதுக்கு நம்ம ஜி அப்படிங்கிற டேகை யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலயும் நம்மளுக்கு வந்து எஸ்விஜிக்குள்ள ஜி டேக் அந்த மாதிரி கிரியேட் ஆயிருக்குல்ல. இப்போ இந்த ஜி டேக் எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா இங்க சூஸ் பண்ணிருக்கோம். இப்போ இந்த ஜி டேக் உள்ளார டேட்டா அப்படிங்கிற ப்ரீடிஃபைன் மெத்தடை நம்ம கால் பண்ணி அந்த டேட்டாக்குள்ளார நம்மளோட மொத்த இந்த ரெக்கார்ட்ஸையும் சேவ் பண்ணி வச்சிருக்கோம். இந்த இடத்துல நம்ம ஏன் என்டர் அப்படிங்கிற இன்னொரு மெத்தடை கால் பண்றோம் அப்படின்னு சொன்னா இப்போ இங்க வந்து 10 ரெக்கார்டுக்கு வந்து 9 ஜி எலிமெண்ட் தான் ரெடி ஆயிருக்கு. ஸோ ஒரு எலிமெண்ட் இல்லை அப்படின்னா இந்த 10வது ரெக்கார்டை அதை இக்னோர் பண்ணிடும். 10வது ரெக்கார்டை நம்மளுக்கு வந்து என்ன செய்யாது அப்படின்னா ஷோ பண்ணாது. ஸோ இந்த இடத்துக்கிட்ட நம்ம என்டர் அப்படின்னு நம்ம கொடுக்கறதுனால ஆட்டோமேட்டிக்கா இங்க உள்ள ப்ரீவியஸ் ரெக்கார்டை பார்த்து அதுவே என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா லூப் ஆகி ஒரு ரெக்கார்டா ஜென்ரேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த என்டர் மெத்தட் என்ன செய்யும் அப்படின்னா 10வது ரெக்கார்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த ஜிங்கிற ஒரு விஷயத்த அப்பன் பண்ணி ஒரு புது எலிமெண்ட்டை கிரியேட் பண்ணி நம்மளுக்கு வேல்யூவை ஷோ பண்ணும். ஸோ அதனாலதான் நம்ம இந்த இடத்துக்கிட்ட என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா டேட்டாவையும் என்டரையும் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். என்டரையும் யூஸ் பண்ணி ஒரு ஜி எலிமெண்ட்டை நம்ம அப்பன் பண்ணிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம். இந்த டிரான்ஸ்ஃபார்ம் எங்க கிரியேட் ஆகுது அப்படின்னு சொன்னா இந்த ஜி எலிமெண்ட்டுக்குள்ள ஆட்ரிபியூட்டா நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இங்க ஜி எலிமெண்ட் இருக்கு. இந்த ஜி எலிமெண்ட் வந்து குரூப் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தா அதுக்குள்ளார நம்ம ரெக்டாங்கிளையும் டெக்ஸ்டையும் வச்சு குரூப் பண்ணிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம். இந்த டிரான்ஸ்ஃபார்ம் என்ன செய்யுது அப்படின்னா 2 வேல்யூவை ஹோல்ட் பண்ணுது. டிரான்ஸ்லேட் 0,0. இந்த 0,0ங்கிறது என்னன்னா மேலையும் 0, அதாவது டாப் டு பாட்டம் 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, லெஃப்ட் டு ரைட் அதுவும் 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அந்த 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுல. இப்போ டிரான்ஸ்ஃபார்ம் ப்ரீடிஃபைனா நம்ம ஃபர்ஸ்ட் வேல்யூ எல்லாத்துக்குமே ரெக்கார்டு வந்து 0 அப்படின்னு செட் பண்ணியாச்சு. டிரான்ஸ்லேட்டோட ஃபர்ஸ்ட் வேல்யூ எப்போதுமே 0. ஏன் அப்படின்னு சொன்னா லெஃப்ட்ல 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இங்க பாருங்க, இங்க ஃபர்ஸ்ட் எல்லா ஜி எலிமெண்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு வந்து 0வா தான் இருக்கும். அடுத்த ரெக்கார்டு எல்லாமே மாறிட்டு இருக்கும். ஸோ செகண்ட் ரெக்கார்டு எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா வேல்யூவை எடுத்து மாறுது அப்படின்னு சொன்னா அதுக்கு தான் நம்ம இங்க வந்து பார் ஹைட்டை நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்ல 2வது வேல்யூ ஐ அப்படிங்கிற இந்த பேராமீட்டரோட வேல்யூ என்ன அப்படின்னு சொன்னா இங்க வந்து என்ன இருக்கு 10 ரெக்கார்டு இருக்கு. ஸோ 10 ரெக்கார்டும் இங்க வந்து அரேவா எடுக்கும்போது இது ஃபர்ஸ்ட் ரெக்கார்டோட இது வந்து என்னன்னா வேல்யூ வந்து 0. அடுத்தது 10க்கு வந்து 1 2 3 4 அந்த மாதிரி என்ன ஆகும்னா வரிசையா போகும். அப்போ இந்த இதோட அரேயோட ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னன்னா 0. ஸோ 0 இன்டூ பார் ஹைட், 0 இன்டூ பார் ஹைட் 25, 0 இன்டூ 25 0. ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா 0வா இருக்கும். அப்புறம் செகண்ட் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 10, சாரி இது வந்து 0 1 2 3 அந்த மாதிரி தானே நம்ம வந்து அரே வந்து கால்குலேட் பண்ணும். ஸோ இது வந்து 0க்கு அடுத்தது 1 இன்டூ 25 25, அப்போ இது 2 இன்டூ 25 50. அப்போ இங்க பாத்தீங்கன்னா 25 50. அதே மாதிரி ஒரு ரெக்கார்டோட வேல்யூவையும் அது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் பண்ணிக்கும். ஓகே, இப்போ ஜி எலிமெண்ட்டை கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ ரெக்டாங்கிள் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா அதே மாதிரி நம்மளோட டேட்டா இப்போ 5 10 15 20 இந்த ரெக்கார்ட்ஸ் இருக்குல்ல, அந்த ரெக்கார்ட்ஸ் எடுத்து ஸ்கேலோட நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணுது. ஸ்கேல் எதுக்கு நான் 10 கொடுத்துருக்கேன் அப்படின்னா ப்ரீடிஃபைண்டா இது வந்து இதுல இருந்து 10 அப்படிங்கிற சைஸுக்கு நான் செட் பண்ணிருக்கேன். இப்போ அந்த இடத்துல ரெக்கார்டே இல்லை அப்படின்னா நம்ம அந்த ஸ்கேலை மல்டிப்ளை பண்ண மாட்டோம். 0 இன்டூ 0 0 தான். ஸோ இப்போ வந்து என்னன்னா இப்போ 5 இப்போ ஒரு ரெக்கார்ட் இருக்கு. ஸோ அந்த ரெக்கார்டை வந்து நான் என்ன செய்யறேன் அப்படின்னு சொன்னா டில வந்து என்ன ரெக்கார்ட் இருக்கு 5 அப்படிங்கிற ரெக்கார்ட் இருக்கு. 5ஓட அந்த ஸ்கேலை நான் மல்டிப்ளை பண்றேன். ஸ்கேல் வந்து 10. ஸோ இப்போ 5 இன்டூ 10 50. இப்போ இங்க இருந்து ஆரம்பிச்சு 0ல இருந்து 50 px வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கிரியேட் ஆயிடும். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை நான் சூஸ் பண்றேன். ஸோ ஃபில் இதோட வித் சைஸ் பாத்தீங்கன்னா 50 px. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 10க்கு வந்து பாத்தீங்கன்னா 100 px. ஸோ 100 px எப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்னா இங்க என்ன இருக்கு ரெக்கார்ட் 10. ஸோ இங்க வந்து செகண்ட் வேல்யூ என்ன இருக்கும் 10 இன்டூ ஸ்கேலுக்கு வந்து 10 இன்டூ 10 100. ஸோ செகண்ட் வேல்யூ 100. இப்போ தேர்ட் வேல்யூ 15 இன்டூ 10 150. அப்போ தேர்ட் ரெக்கார்டோட சைஸ் வந்து 150. பாத்தீங்கன்னா விட்த் வந்து 150. ஓகே, இப்போ இதே மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ரெக்டாங்கிள் அதாவது ஒரு பாருக்கு உண்டான வித்தை நம்ம வந்து இதை மாதிரி நம்ம செட் பண்றோம். இப்போ அதே மாதிரி ஹைட்டு பாத்தீங்கன்னா ஹைட் பார் ஹைட் -1
பார் ஹைட் -1 அப்படின்னா ஹைட் வந்து நம்ம இது வந்து வித்துன்னு சொல்றோம், இது வந்து ஹைட். இந்த ஒரு சின்ன ஒரு கேப் தெரியுது பாத்தீங்களா, இப்போ 5க்கும் 10க்கும் இடையில ஒரு சின்ன கேப் தெரியுது பாத்தீங்களா, அந்த கேப்புக்காக தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா இந்த -1 கொடுக்குறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பார் டாட் அப்பன் டெக்ஸ்ட். இப்போ நம்ம டெக்ஸ்ட் அப்படிங்கிறது எதை சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து இங்க 5, 10, 15 இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இந்த ரெக்கார்டை தான் நம்ம வந்து இந்த ரெக்கார்டை ஷோ பண்றோம்ல, அதை தான் நம்ம வந்து இங்க டெக்ஸ்ட்னு சொல்றோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, அதுக்கு வந்து இப்போ நம்ம நார்மலா டெக்ஸ்ட்டுக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் செட் பண்ணுவோம். ஸோ அப்போ எக்ஸ் என்ன செய்யுது அப்படின்னா டி இன்டூ ஸ்கேல். இப்போ டி இன்டூ ஸ்கேல்னா என்ன, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு வந்து டியோட வேல்யூ என்ன 5, 5 இன்டூ 10 50. ஸோ எக்ஸ் வந்து என்ன செய்யும் அப்படின்னா 50க்கு நம்மளோட எக்ஸ் வேல்யூ எக்ஸ் ஆக்சிஸஸ் இதை வந்து செட் பண்ணும். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்க்கு நான் ஏன் 13 அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்ஃபெக்டா நான் மேப் ஆகிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னா, இப்போ நான் 13க்கு பதிலாக நான் 10ஓ 12ஓ நான் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்கா அந்த டெக்ஸ்ட் வந்து சைஸ் மாறிடும். இப்போ வந்து நான் ஒரு 0ன்னு கொடுக்குறேன்னா டாப்ல 0ல போய் உட்காந்துரும். இப்போ பாருங்க, சென்டர் அலைன்மெண்ட்டா இருக்காது. இப்போ பாத்தீங்கன்னா அது ரெக்கார்டே தெரியல எனக்கு. இப்போ நான் வந்து ஒய்க்கு 13க்கு பதிலாக ஒரு 10ன்னு கொடுக்குறேன் பாருங்க, இப்போ பாத்தீங்கன்னா டாப்ல போய் உட்காந்துருச்சு. இப்போ இதே வந்து நான் வந்து ஒரு 13க்கு பதிலாக ஒரு 15ன்னு கொடுக்குறேன், அது பாட்டம் போகும். ஸோ இதே மாதிரி நம்மளோட சென்டர் அலைன்மெண்ட்டுக்காக நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அங்க y ஈக்குவல் டு 13 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் என்ன டெக்ஸ்ட் வரணும் அப்படின்னா, இப்போ நான் டில வந்து என்ன இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா 5, 10 இதுதான் நம்ம அங்க டெக்ஸ்டா ஷோ பண்றோம். இப்போ 5ங்கிறது ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட்ல வந்து டெக்ஸ்டா நம்மளுக்கு என்ன ஆகுது ஷோ ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, டெக்ஸ்ட்ல வந்து டெக்ஸ்ட் டேக்ல நம்மளுக்கு வந்து 5 வருது. அடுத்தது என்ன வருது டெக்ஸ்ட் டேக்ல 10, அடுத்தது 15, அடுத்தது 20, 25. அதே மாதிரி நம்ம என்னென்ன ரெக்கார்டு வந்து நம்ம இங்க வந்து அரேல நம்ம பாஸ் பண்ணிருக்கோமோ அந்த ரெக்கார்டை தான் நம்மளுக்கு இங்க எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணுது. இதுதான் ஒரு சிம்பிளான ஒரு பார் சார்ட் கிரியேட் பண்றதுக்கு உண்டான தேவை. இவ்வளவு இருந்ததுன்னா நீங்க போதும். ஸோ நம்ம வரக்கூடிய டுட்டோரியல்ஸ்ல இன்னும் இந்த பார் சார்ட்டை வந்து நம்ம எப்படி வந்து ஒரு அனிமேஷனோட ஒரு ஒரு என்ன சொல்றது நல்ல லுக் அண்ட் ஃபீலோட நம்ம கிரியேட் பண்றதுங்கிறத நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ குட் டே.